அப்படின்னு ராமர் கேட்கிறார். அது ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இப்ப சாதாரண நம்ம இருக்கோம், நம்ம கஷ்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு பண்ற சம்ஸ்காரங்கள் வேறு, எரிக்கிறதோ புதைக்கிறதோ அந்த சம்ஸ்காரங்கள் வேறு. ஆனா ராவணன் நித்யாக்னிஹோத்திரியம் பூர்ணமா வேத அத்தியானம் பண்ணி நித்யாக்னிஹோத்திரி அப்பேற்பட்ட வளர்ந்தவன். சோ அவளுக்கு சம்ஸ்காரம் வேறு. சோ அந்த சம்ஸ்காரத்தை அவன் என்ன சொல்றா அப்படின்னா பிரம்மமேத சம்ஸ்காரம் அப்படிங்கிறோம். நமக்கு பண்ற சம்ஸ்காரம் எது அப்படின்னா பித்ருமேத சம்ஸ்காரம், அவளுக்கு பண்ற சம்ஸ்காரம் பிரம்மமேத சம்ஸ்காரம். அந்த மாதிரி அப்போ விபீஷணன் சொல்றானா இவருக்குலாம் யாராவது சம்ஸ்காரம் பண்ணுவாங்க, எப்பேற்பட்ட அயோக்கியம், என்ன வேலை பார்த்திருக்கான், ராமன் கோவப்பட்டான், நீ பண்றதுன்னா பண்ணு, கடைசியா சம்ஸ்காரம் பண்ண வந்துட்டு இருக்கேன். கபந்தன்ல இருந்து ஆரம்பிச்சு கபந்தன் ஜடாயுஷ் எங்க அப்பா, நான் இப்ப பிராச்சீனமா பண்ண ஆரம்பிச்சிருவேன், நீ பண்றியா மட்டுமா அப்படி கேட்டவனையும் நமஸ்காரம் பண்ண விபீஷன். சோ ராவணனுக்கு எப்படி சம்ஸ்காரம் பண்ணணுமோ அப்படி சம்ஸ்காரம் பண்ணினாலும் விபீஷன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா விபீஷண பட்டாபிஷேகம் லக்ஷ்மணனை கூப்பிட்டு எந்த கிரமமா எந்த முறையில விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுமோ அந்த மாதிரி பட்டாபிஷேகம் வந்து விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் இருந்தது. பட்டாபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் சீதைய ஹனுமா போய் பார்க்கிறார். சீதம்மா இந்த மாதிரி ராமர் ஜெயிச்சுட்டார், ராமர் ராவணனை அழிச்சுட்டார், நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ராமர் பார்க்கணும். சீதைக்கு பரம சந்தோஷம். 9 ஸ்லோகம் பண்ணாலும் ஆஞ்சநேயர் மேல அந்த க்ஷணம் சீதையை பார்த்து ஆஞ்சநேயர் கூப்பிட்டப்போ 9 ஸ்லோகம் பண்ணலாம் சீதம்மா பண்ணிட்டு வராள். அப்போ சீதை சொல்லலாம், நான் எப்படி இருந்தேனோ அசோகமரத்தை எப்படி உட்கார்ந்து இருந்தேனோ அதே ரூபத்தை நான் ராமரை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சீதம்மா சொன்னாங்க. ராமர் சொன்னாரா, அவளா சர்ப்ப அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தான், சர்ப்ப அலங்காரம் பண்ணி பல்லக்குல கூட்டிட்டு வா அப்படின்னா ராமன் கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வரப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாணவர்கள்லாம் அப்படியே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம யாருக்காக சண்டை போட்டோமோ அந்த சீதையை நம்ம பார்க்க போறோம் அப்படி குறுக்கி போயிட்டு இருக்கு. இந்த ராட்சசர்கள் என்ன பண்றா, பயவுடு பரங்களா விரட்டி விடுறோம். அப்போ சொன்னாராம் ராமர் சொன்னாராம், எந்த ஒரு ராணியை பார்க்கணும், இவ்வளவு வாரங்கள் சண்டை போட்டுருவா அத்தனை பேரும் அவளை பார்க்கணும் பல்லக்கு எனக்கு நடத்தி வர சொன்னாங்க. அவ்வளவு அழகா சீத்தம்மா வந்தாலும் அவ்வளவு வாரங்கள் சீத்தம்மாவை பார்த்துதான். பார்த்தப்போ இது வரைக்கும் சீத்தை 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 மரமே சீத்தையை பார்த்தியா, மட்டைய சீத்தையை பார்த்தியா அப்படின்னு டெய்லி கதறின ராமர் அப்படியே வேற ரூட்ல காட்சி கொடுத்தாங்க. என்னன்னா கம்பீரமா இருந்தான். சீத்தையை பார்த்தவனையும் சொல்றார் வால்மீகி சொல்றார், ஓரமா கண்ணீர் கசிஞ்சுதான் ஆனா கம்பீரமா உட்காந்துட்டு அவர் பேசுற டயலாக் ரொம்பவே ட்ரூல. இது நமக்கு புரியல, என்ன நடக்கிறதுன்னு புரியல. அந்த சமயத்துல ராமர் சொல்றாரா, என் வேலையை நான் பண்ணிட்டேன், என் தர்மத்தை நான் பண்ணியாச்சு, ராவணன் நான் காப்பாத்தியாச்சு, இனிமே உனக்கு எங்க ஆசையா இருக்கா அங்க போயிட்டோம் அப்படி சீதை சொல்லலாம். இது லக்ஷ்மணன் அப்படி அழுகும். அப்படியே அவனுக்கு கண்ணில் அந்த லக்ஷ்மணன் எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் கேரக்டர், என்னமே அப்படி பேசுறாங்க, அப்படியே கண்ணில் நெருப்பு பறிக்கலாம் போடுறான். ஏன் நான் மண்ணியை பற்றி துன்புறுத்துறான் அப்படின்னா இது சீதா லக்ஷ்மணன் பேசின வார்த்தைக்கு சீதைக்கு சிக்ஷை. லக்ஷ்மணன் அப்படி பேசினீங்க, பேசுறது கரெக்டா, அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நீ கேட்டிருந்த அப்படின்னா நீ வாய்க்குமா அப்படின்னு இன்டெரக்டா வளர்த்ததுக்காக என் தர்மத்தை நான் காப்பாத்தியாச்சு, என் தர்மத்தை காப்பாச்சு, ராவணன் விடுவிச்சுட்டேன், நீ உனக்கு எங்க இருக்குமோ போய்க்கலாம் அப்படின்னா எவ்வளவு அர்த்தம் இருக்குது. சுக்ரீவன் இருக்கான், விபீஷன் இருக்கான், யாருக்கா போய்க்கலாம் அப்படின்னு இன்டெரக்டா சொன்னாரா. அப்போ சீதா சொன்னாரா, அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மணா அவளை அக்னி பிரவேசம் பண்ண சொல்லு, அவரை சாரித்திரத்தை ப்ரூவ் பண்ண சொல்லு அப்படின்னா டைரக்டா பேசவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம், ஒரு கோபம், ஒரு குருவல் அப்படிதான். அப்போ சொன்னா சீத்தையும் அதே ஒரு ஒரு வைராக்கியத்தோட லக்ஷ்மணா நீ அக்னியை மூட்டு, நான் அக்னி பிரவேசம் பண்றேன் அப்படின்னு அக்னியை மூட்டுறான். லக்ஷ்மணனுக்கு சுத்தமா பிடிக்கும், இருந்தாலும் அக்னி மூட்டுறான், அக்னி பிரவேசம் பண்றா. அக்னி பகவான் வளரான், ராமர் நமஸ்காரம் பண்றான். இவருடைய பிராதிபத்தம் என்ன தகிக்கிறது, ராமா இந்த வச்சுக்கோ அப்படின்னு. அப்பதான் ராமர் சீத்தை ஏற்றுக்கிறோம். இது ராமர் சொல்ற வியாக்கியானம், ராமர் சொன்ன பதில் என்ன, அதுக்கு நான் எதுக்கு சீத்தை அக்னி பிரவேசம் பண்ண வைக்கணும் அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் என்ன, நான் வேற சீத்தை வேற இல்லை. இன்னொரு ராமர் சொல்ற பதில், சீத்தை வேற நான் வேற இல்லை, இந்த அக்னி பிரவேசம் எனக்கு நானே பண்ணிடு அப்படின்னு ராமர் சொல்ற. சோ அந்த மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணிட்டு சீதை வெளியில வரா. லக்ஷ்மணன் சாமரம் கூட வசிஷ்டர் வரவேற்க அழகா கம்பீரமா ரதத்துல போறாராம். போன
எல்லாம் நேராக போய் அம்மாவை பார்க்குற கௌசல்ய கைகி சுமித்ர 3 பேருக்கு நமஸ்காரம் பண்ற. நமஸ்காரம் பண்ணிட்டு விபீஷனுக்கு தனி மாளிகை, சுக்ரீவனுக்கு தனி மாளிகை எல்லாம் கொடுத்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. ரெடியானப்போ அப்பா வசிஷ்டர் சொல்றான், அப்பா தசரதர் சைத்திர மாசம் புஷ்யத்துல தான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். அதே சைத்திர புஷ்யத்துல உனக்கு முகூர்த்தம் குடிச்சிருக்கேன், உனக்கு பட்டாபிஷேகம் அப்பதான்ப்பா அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல. அதே சைத்திர மாசம் புஷ்ய தினத்துல 4 சமுத்திரத்துல ஜலம், 500 நதிகள்ல இருந்து ஜலம் வந்துடும். புண்ணிய நதிகள்ல இருந்து வானர்களை ரொம்ப ஒரு கம்பீரமான வாரங்கள் அமைச்சு 500 நதிகள்ல இருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் எடுத்துன்னு வரதுக்கு. அப்புறம் 8 வசுக்கள் ராமருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணிட்டும் சீதாதேவிக்கு ராமருக்கு ராஜ அலங்காரம் பண்ணி அப்பேற்பட்ட ஸ்வயம்புவ மனுவோட தலையை அலங்கரிச்ச அந்த கிரீடத்தை ராமருக்கு சாப்பிட்றா 8 வசுக்கள். அப்புறம் அது அழகா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் அப்படின்னா கெஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுத்தே வரப்போ ராமர் தனக்கு பிடிச்ச ரொம்ப வசந்த ஒரு மணிமாலை எடுத்து சீதம்மா கொடுக்குறாங்க. சீதா நீ வச்சுக்கோ. சீதைக்கு என்ன தோன்றதா, இது எனக்கு பிடிச்ச இருக்கான்னு அது கொடுக்குறேன், இன்னும் கொடுத்துப்பேன் அப்படின்னா யாருன்னு பார்த்தாலும் ஆஞ்சநேய சுவாமி தான். ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டு அந்த முத்துமாலையை ஆஞ்சநேயருக்கு போட்டாலாம். ஆஞ்சநேயர் போட்டுட்டு அப்படியே அழகா ஜொலிச்சாலாம். ஜொலிச்சதுக்கு அப்புறம் இது இந்த பட்டாபிஷேகம் முடிச்சுட்டும் ராமருடைய ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னா, ராமர் எந்த தர்மத்துல இருந்தாரோ அதே தர்மத்துல அந்த சக்கர பிரஜைகள் இருந்தார். அதை இன்ஷூர் பண்ணாங்க. நான் எந்த தர்மத்துல இருந்தேனோ அதே தர்மத்தை பிரஜைகள் அத்தனை பேருக்கு இருந்தா அப்படின்னு அது பண்ணிடணும். பண்ணிட்டு இது ஒரு பலஸ்ருதி சொல்றாரு வால்மீகி. இந்த பட்டாபிஷேக சட்டம், இந்த ராமாயண சட்டத்தை கேட்டா என்ன பலஸ்ருதி அப்படின்னு வால்மீகி தனியா சொல்றாரு. என்னென்ன அப்படின்னா, புத்திர பௌத்திராதிகள் உண்டாகும், தனதாதியங்கள் அபிவிருத்தியாகும், சத்தியம். ஏன்னா வால்மீகி பகவான் அது போட்டிருக்காரு. அந்த ராமாயணம் சாட்சாத் ராமாயணத்தை ஒவ்வொரு பலஸ்ருதி போட்டிருக்கு. புத்திர பௌத்திராதிகள் உண்டாகும், பிரிந்த தம்பதிகள் சேர்வார்கள், பிரிந்த சகோதர சகோதரிகள் சேர்வார்கள், பிரிந்த குழந்தைகள் சேர்வார்கள், தனதாதியம் அபிவிருத்தியாகும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, விஷ்ணுவுக்கு பலம் அதிகரிக்கும். இந்த ராமாயணம் சாட்சாத் மகாவிஷ்ணுவுக்கு பலம் அதிகரிக்கும் அப்படின்னு வால்மீகி சொல்றாரு. அந்த ஒரு வேதமான ராமாயணம், பகவானுடைய மூச்சான ராமாயணம் நமக்கு ஸ்ரேயஸ கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த பட்டாபிஷேக சட்டத்தை முடிச்சுட்டோம். ஜானகி காந்த சரின்றவன் எப்படி பண்ண போறேன்னு யோசிக்க மாட்டேன். ஏன் காரணம் என்னன்னா, என்ன அவர் சொல்றாருன்னா அவர் எவ்வளவு யோசிச்சிருப்பார். அதனால எப்படி நான் பாக்குறேன், இந்த ஒரு இன்சிடென்ட் நான் பாக்குறேன் அப்படின்னா, சமுதிரத்தை தாண்டுன்ற ஆச்சரிய உணவு உன் பலம் தெரியாதுப்பா போய் தாண்டு அப்படின்னு யாராவது புஷ் பண்றப்பதான் அவர் பலம் தெரியும். அதனால அந்த வினமுக்கு எனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அந்த சமயத்துல அதாவது அதே மாதிரி சமர்த்தனை சொல்லி ஆரம்பிக்கிறேன். சமர்த்தனை பார்த்தேன் அப்படின்னா, சமர்த்த சட்டத்தோட இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கலாம். சமர்த்தர் பார்த்தேன்னா நாராயணன் அவரோட பூர்வாசிரம பேர். அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆச்சரியோட அவதாரம். அவர் குட்டியும் சின்ன வாழ் இருக்கும் சமர்த்தருக்கு, ஆச்சரியோட அவதாரம். அப்போ அவ அம்மா அவருக்கு சத்தியம் வாங்கிட்டாங்க, லக்னாஷ்டகம் உன் கல்யாணத்தை லக்னாஷ்டகம் படிக்கிற வரைக்கும் நீ வெளியில எங்கேயும் போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்னாஷ்டகம் வரைக்கும் வந்தாச்சுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டுருவாங்க என் பிள்ளை அப்படின்னு ஒரு ஆசை. சரி சொல்லிட்டு அவாவுடைய சம்பிரதாயத்துல துணி போட்டிருப்பா. அந்த பக்கம் பொண்ணு உட்காந்துருக்கா, இந்த பக்கம் புள்ள உட்காந்துருக்கா, துணி போட்டிருக்கா, லக்னாஷ்டகம் சொல்லிட்டு இருக்கா. சொல்றப்போ கரெக்டா லக்னாஷ்டகம் முடியும். வாத்தியார்ட்ட ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வரேன், எங்கடா வந்த பாரு உட்காரு அப்படி நான் சமர்த்தன் கல்யாணம் பண்ணிக்கிற வாத்தியார். அவருக்கும் புரிஞ்சுதான், பாவம் குழந்தை ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கா. சரி என்னமோ கை காலம் என்னுடைய போயிட்டு வாங்க போனாரா, நதியில குளிச்சாரா, அப்படியே வெளியே வந்தியம், அப்படியே வேற ஊருக்கு போயிட்டார் சமர்த்தன். போயிட்டு ராமரை பார்க்கணும்னு சொல்லிட்டு முக்கியமா இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணுவாரா, சந்தியாவனம் பண்றப்போ சந்தியாவனம் சகஸ்ர காயத்ரி, மாத்தியானிகம் சகஸ்ர காயத்ரி, சாயம் சந்தியா சகஸ்ர காயத்ரி பண்ணதுக்கு அப்புறம் காயத்ரியில புனஸ்ரவணம் பண்ணுவாங்க. காயத்ரி மந்திரத்தையே பிடிச்சோன்னு ராமரை பார்ப்பேன் அப்படின்னு இருந்தாராம். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு எப்படிலாம் நீ ராமரை பார்க்க முடியாது, நீ முதல்ல ஆஞ்சநேயரை பார்க்கணும். ஆஞ்சநேயரை பார்த்தாராம். ஆஞ்சநேயர் சொன்னாராம்,
சரி ராமர் தானே நீ பார்க்கணும், ராமர் அனுப்புறேன் போ அப்படின்னா ராமர் வந்தார். ஆனா ராமர் எப்படி வந்தாரா சமர்த்தருக்கு? குருவா வந்தார். குருவா வந்துட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் திரைவத சாட்சி உபதேசம் பண்ணி 100 கோடி சொல்லிட்டு என்ன வந்து பாருங்க. அப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு வரும், ராமரை பார்க்கணும்னு ஆசைப்படுற சமர்த்தர் ராமர் தான் பார்த்துட்டாரு, ராமர் தான் உபதேசம் பண்ணிட்டு ராமரை பார்த்தாச்சு அப்படின்னா ராமர் வந்து ராமரா வழியா குருவா வந்தார். அப்போ 100 கோடி பண்ணிட்டே இருக்கு, ராமராம சொல்லிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வரல ராமர். அப்போ 2 பாட்டு பாரு. அப்ப இந்த பாட்டை இப்ப அனுபவிக்கலாம். பாடிட்டு பட்டாபிஷேக ராமனா காட்சி கொடுத்தப்ப அப்போ ஒரு பாட்டு பாரு, அதே அனுபவம். துளசிதாஸ் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ராமச்சந்திர கிருபாளு பஜமன ஹரண பவ பய தாருணம் நவ கஞ்சலோச்சன கஞ்ச முக கர கஞ்ச பதகல்